கிறிஸ் ராக் ஸ்டேஜில் இருக்கும்போது பொல்லீர்னு போய் வில் ஸ்மித் கன்னத்தில் அடிப்பாரு. அது பிரச்சனை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் 2017 பாத்தீங்கன்னா லாலா லேண்ட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் மூன் லைட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது நடந்தது. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தான் வந்து லாலா லேண்ட் ஜெயிச்சிருக்கு. ஸோ பெஸ்ட் பிக்சர் ஆக்சுவலா எந்த படம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா மூன் லைட். மெர்லின் பிராண்டோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு 1973ல ஒரு அகாடமி அவார்டு வந்து ஜெயிக்கிறாரு. இந்த ஹாலிவுட்லயும் சரி ஆஸ்கர்லயும் சரி இந்த ரேசிசம் அப்படிங்கிறது தலை தூக்கி ஆடுது. அவரு அந்த அவார்டை கலெக்ட் பண்ண போல அதுக்கு பதிலா ஒரு நேட்டிவ் அமெரிக்கனை அனுப்பி அவருக்கு பதிலா அவார்டை வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் கையில பல வருஷமா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. ஸோ அவரோட பேரு பாத்தீங்கன்னா ஹார்வி வெயின்ஸ்டைன். ஸோ இவரு ஒரு அமெரிக்கன் பிலிம் ப்ரொடியூசர். ஆஸ்கர் அவார்ட்ல வந்து அவரோட படம் வந்து நாமினேட் ஆகுது பெஸ்ட் பிக்சர். பேரலா இன்னொரு படமும் அதுக்கான தகுதியான ஒரு படமா இருக்கு. இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னோட படத்தை ஆஸ்கர்ல வந்து ஜெயிக்க வைப்பாரு. பணத்தை கண்ட மெனிக்கு செலவு பண்ணுவாரு. 2017 உலகமே பத்தி எரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மீட்டு மூமெண்ட்ல நிறைய பேர் மாட்டினாங்க. ஹார்வி வெயின்ஸ்டைனும் மாட்டினாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததால ஆஸ்கர் என்ன முடிவு பண்ணானா இதுக்கு மேல ஹார்வி வெயின்ஸ்டைன் இருந்தா இது இந்த அகாடமிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஆகும் அப்படின்றதுனால அவரை லைஃப் டைம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம வில் ஸ்மித் வந்து பேன் ஆகியிருக்காரு. கிறிஸ் ராக்க வந்து ஸ்டேஜிலே அரைஞ்சதுனால 10 வருஷத்துக்கு வில் ஸ்மித்தால ஆஸ்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனா ஒரு மனுஷனை 20 வருஷம் பேன் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா அவரோட சித்தாந்தம், ஐடியாலஜி. எஸ், the none other than சார்லி சாப்ளின். கம்யூனிச சித்தாந்தத்தை அவரோட ஜோக்ஸ்ல வந்து அதிகமா பேசுவாரு. இது நிறைய மக்களுக்கு வந்து போய் சேரும். ஸோ இப்படி இருக்கிற சார்லி சாப்ளினை பார்த்துட்டே இருந்த ஆஸ்கர் கமிட்டி திடீர்னு ஒரு நாள் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா 20 இயர்ஸ் கழிச்சு ஆஸ்கர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சார்லி சாப்ளினை கண்டிப்பா கௌரவிச்சே ஆகணும். சார்லி சாப்ளின் கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்டா வைக்கிறாங்க. யாரு பேன் பண்ணாங்களோ அவங்களே சார்லி சாப்ளின் கிட்ட போய் கேட்கறாங்க. இது வரைக்கும் நடந்த ஆஸ்கர் விழாவிலேயே அதிகபட்ச நேரம் கைத்தட்டல் வாங்கினது சார்லி சாப்ளின் தான். ஆனா சார்லி சாப்ளினுக்கு தெரியும் இதே கமிட்டி தான் 20 வருஷம் என்ன பேன் பண்ணுச்சு, இன்னைக்கு இப்படி எல்லாம் கைத்தட்டுது, ஓகே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு வந்து போயிட்டாரு. அதே மாதிரி ஆஸ்கர் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும், ஆஸ்கர் சோ ஒயிட். எப்போ ஆஸ்கர் அனௌன்ஸ் ஆனாலும் இந்த ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கும்.